அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பெயரே சிந்தனை செய் மனமே அப்படின்றது தான். இது ஒரு ஆழமான, அழகான, அர்த்தமுள்ள, நேரடியாக பயன் தரக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லுகிற தலைப்பு. அப்பா, தலைப்பை பற்றி இவ்வளோ விளக்கமாக ஒரு விளக்கமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது என்ன சிந்தனை செம்ம, நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் போதுமாங்க, வேறு ஒன்றுமே வேணாமாங்க அப்படின்னு கூட ஒருத்தர் கேட்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சென்னை மாதிரியான பெருநகரங்களில் இப்போல்லாம் 10 மாடி 15 மாடி அடுக்ககங்கள், குடியிருப்புகள் எல்லாம் வந்துருச்சு. அப்பார்ட்மெண்ட்ஸில் 15 அப்பார்ட்மெண்ட்ஸ் வரிசையாக ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒரு 10 வீடு இருக்குது. 15 மாடியில் இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் குடியிருக்கின்றன. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் பல வீட்டு வாசல்லிருந்து ஒரு பெரிய கயிறு ஒன்று தொங்கும். அந்த கயிறோட முடிவில் ஒரு பை ஒன்று கட்டியிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் வண்டி நிறைய பால் பேக்கெட்டை வச்சுக்கிட்டு அந்த பால் போடுறவர் அங்கேருந்து வருவார். அவர் ஒரு 3-4 பேக்கெட் பால் எடுத்து அந்த ஒவ்வொரு பையிலையும் போட்டுட்டு எந்தெந்த பையில் எவ்வளோ போடணுன்னு அவருக்கு பழக்கத்திலே தெரிய வந்திருக்கும். சில வீட்டில் ஒரு 2 லிட்டர், சில வீட்டுக்கு 3 லிட்டர், சில வீட்டு 4 பேக்கெட் தானே, 1 லிட்டர் பேக்கெட், 2 லிட்டர் பேக்கெட் அப்படின்னு அதில் போட்டுருவார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து 4வது ஃப்ளோரில் இருக்கிறவர் அப்படி பால்கனி வழியாக எட்டி பார்த்து அந்த கயிறு அப்படியே மேலே இழுப்பார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பால்காரர் போட்ட அந்த 4 பேக்கெட் பாலும் மேலே வந்துடும். இதில் என்ன வசதினா, அம்மா பால் வந்திருக்கிறேன் அப்படின்னா முதலாம் சொல்லிட்டு இருப்பாங்களே, அந்த வேலையெல்லாம் பால் போடுறவருக்கும் கிடையாது. இவர் மேலே ஏறி போகவும் வேணாம். அது மாதிரி 4 மாடி கீழே இறங்கி வர வேண்டிய சிரமமும் அவங்களுக்கு கிடையாது. இப்போ இந்த பைக்குள்ள பால் பேக்கெட்டுக்கு பதிலாக ஒருத்தர் மேலேருந்து இழுத்தார், 4ஆம் மாடியிலேருந்து இழுத்தார். பால் பேக்கெட்டுக்கு பதிலாக உள்ள ஒரு பேக்கெட் நிறைய ஒரு 25 ஒரிஜினல் வைர கற்கள் இருக்கின்றன. அப்படியே ஒவ்வொரு கல்லும் லட்சக்கணக்கான விலை மதிப்புள்ள வைரக்கற்கள், 25 வைரக்கற்கள் அப்படியே காலை நேர சூரியனில் பிரகாசிக்குது. அவருக்கு அப்படியே அதிர்ச்சியில் எங்கே பால்கனி வழியாக கீழே விழுந்துருவோமோன்னு ஆகிப்போச்சு. அவ்வளவு பால் பேக்கெட் இருக்கிற பையில் வைரக்கற்கள் இருந்தால் எப்படி இருக்கும்? சுலபமாக பாலை இழுத்தா மாதிரி வைரக்கற்கள் சுலபமாக இழுத்தா மேலே வந்துருச்சுல்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையின் ஒரு அற்புதமான ரகசியத்தை சொல்லுவது தான் நம்முடைய சன் லைஃபினுடைய இந்த சிந்தனை செய் மனமே என்கிற நிகழ்ச்சி. இந்த தலைப்பு இது நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்னார் பாருங்க, கனவு காணுங்கள்னு. அதற்கு இணையான ஒரு வாசகம் இது. ஏன்னா கனவு கண்டுக்கிட்டே இருந்தால் முடியுமா? தூங்கும்போது காண்பது அல்ல, எது உங்களை தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவு அப்படின்னு மேடையில் பேச்சாளர்கள்லாம் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவோம். என்னது தூங்க விடாமல் செய்வது? ஒரு எண்ணம் உங்களுக்குள் தீவிரமாக, ஆழமாக, அழுத்தமாக விழுந்து விட்டது என்றால் அந்த எண்ணம் திரும்ப திரும்ப எண்ணுகிற பொழுது நடந்து விடுகிறது. அதற்கான சூழல், அதற்கான தொடர்புகள், அதற்கான மனிதர்கள், அதற்கான வாய்ப்புகள் சகலத்தையும் அந்த எண்ணம் உருவாக்கக்கூடிய வலிமை படைத்ததாக இருக்கிறது. தமிழில் ஒரு பழமொழி உண்டு தெரியுங்களா? உரு ஏற திரு ஏறும் அப்படின்னு ஒரு பழமொழி. இந்த உரு போடுறதுனா திரும்ப 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 ஒன்றையே சொல்லி நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்கிறப்போ மனப்பாடம் பண்ணுவாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை உரு போடுறா, நல்லா மனசில் பதியும் அப்படின்னு வாத்தியாருங்க சொல்லுவாங்க. அப்போ தமிழ் வாத்தியாரெலாம் சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. திரும்ப திரும்ப அதை சொல்கிறப்போ அது அப்படியே மனசில் பதிகிற மாதிரி சில விஷயங்களை திரும்ப திரும்ப எண்ணுகிற பொழுது அது அப்படியே நடக்கிறது. என்னுடைய நண்பர் அண்மையில் அவர் சிங்கப்பூரில் இருக்கிறாரு. அவர் ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொன்னார். நான் அப்படியே மிரண்டு போயிட்டேன். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். ஆனால் இதுதான் உலகம் முழுவதும் உண்மை. அவர் சொன்னார், அவருக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, அவங்களுக்கு பியானோ அப்படிங்கிற இசை கருவி இருக்குது தெரியுங்களா, அது வாசிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அவங்களுக்கு வாசிக்கவும் தெரியும். ஆனால் திருமணமாகி வேற ஒரு வீட்டுக்கு போகிறப்போ அங்கே அந்த குடும்ப சூழல், பொருளாதாரம், அந்த காரணத்தினால, அப்புறம் வீட்டினுடைய இடம், பியானோன்றது ஒரு பெரிய இசைக்கருவி. சொல்லப்போனால் இசைக்கருவியிலேயே பெரிய இடத்த அடைச்சிக்கக்கூடிய ஒரு கருவி இல்லை, அதுவும் ஒன்று. அவங்களுக்கு பியானோ வாசிக்க தெரியும், ஆனால் வாங்கிறதுக்கு இப்போ வசதி இல்லை. பள்ளிக்கூடத்தில் படித்தப்போ, அப்புறம் காலேஜில் இருந்தப்போலாம் அங்கெல்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. திருமணமாகி வந்த இடத்துல இது வாங்கிறதுக்கு வழி இல்லை. ஆனால்
ஒரு இசை கச்சேரியில் அவங்க வாசிக்கிறாங்க, பலத்த கரவொலி, அப்படியே கைத்தட்டல், சால்வை, மாலை, மரியாதை, எல்லாரும் கொண்டாடுறாங்க. இவ்வளவும் அவங்களுக்கு வெளியில் நடக்கலைங்க, மனசுக்குள்ளே நடக்குது. அந்த பெண் அப்படித்தான் இசை கச்சேரியில் பியானோ வாசிக்கிற மாதிரி, எல்லோரும் பாராட்டுவது மாதிரி, விருதுகள் கிடைப்பது மாதிரி, அப்படி டிவியெல்லாம் தன்னை பேட்டி காண்றாம, இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ளேயே கற்பனையிலேயே பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணு. அப்படியே தனி உலகத்தில் மிதக்கிறதும்பாங்களே, அது மாதிரி நிஜமாலுமே நடந்துக்கிட்டு இருக்குது மனசுக்குள்ள. ஒரு நாள் வாசல்ல டிங் டாங்னு காலிங் பெல் அடிக்குது. திறந்து பார்த்தா ஒருத்தர் நிற்கிறார். யாருங்க, என்ன வேணும்னா, நான் இது மாதிரி இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் விற்கிற கடையோட ஏஜென்ட்டு, உங்கள் வீட்டு வழியாக போனால் அது என்னமோ பெல் அடித்து உங்களை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு தோணிச்சு, உங்களுக்கு எதாவது இசைக்கருவி வேணுமா அப்படின்னு அவர் கேட்குறார். நாங்கள் குறைஞ்ச விலையில் விற்பனை பண்ணுறோம், டிஸ்கவுண்ட் தரோம், உங்களுக்கு வேணுமா அப்படின்னு. நீங்கள் டிஸ்கவுண்ட்டாகவே எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னா அவர் இவ்வளவுன்னு, டிஸ்கவுண்ட் போகவும் அவங்கக்கிட்ட அதை கொடுத்து வாங்குகிற அளவுக்கு வசதி இல்லை. இல்லை வேண்டாங்க தேங்க்யூ அப்படின்னு அந்த பொண்ணு அனுப்பிச்சிருச்சு. ஒரு நாள் மெட்ரோ ரயிலில் அவங்க போகிறாங்க. அப்போ பக்கத்தில் ஒரு வயசான அம்மா, அவங்க இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு. அந்த இடத்துல தான் இவங்களும் இறங்குறாங்க. அவங்க வெயிட்டான ஒரு லக்கேஜ் வச்சுருக்குறாங்க. அதுக்கு இப்போலாம் சூட் கேஸ்லாம் கீழே வீல் இருக்கும், அப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரி. அது இழுத்துட்டு போகிறது கூட அந்த பாட்டிமாவால் முடியல. அவங்க உடம்பு அந்த மாதிரி முதுமை, அவங்களால முடியல. இந்த கூட இருந்தவங்க இறங்குறப்போ, என்கிட்ட கொடுங்க, ஐ டோன்ட் மைண்ட் ஹெல்பிங் யூ அவுட் அப்படின்னு அவங்களும் அதை இழுத்துக்கிட்டு போய் அப்புறம் வெளியில் வந்து அவங்களுக்காக பாவம் வயசானவங்க எங்கே போனோம் என்ன ஏது அப்படின்னு கேட்டு ஒரு டாக்ஸி ஒன்று புக் பண்ணி அவங்கள ஏற்றி விட்றாங்க. அந்த பாட்டிமாக்கு மனசு அப்படியே ரொம்ப நெகிழ்ந்து போச்சு. இப்படி ஒரு பொண்ணு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு. எப்பா இது மாதிரி இந்த பியானோ வாசிக்கிறவங்க யாராவது உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க இந்த பொண்ணுக்கிட்ட. இது ஏன், என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை, நாங்கள் இந்த ஊரை விட்டே மொத்தமாக வக்கேட் பண்ணிட்டு போகிறோம். எங்கிட்ட ஒரு பியானோ ஒன்று இருக்குது, அதையும் தூக்கிட்டுலாம் போக முடியாது விமானத்தில், அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை. அதனால் அதை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தால் சொல்லு, என்னை இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி இன்றைக்கி நாளைக்குள்ளே சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. இவங்க அப்படியே சிலிர்த்து போய், நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு அப்போவே சொல்ல வேணாம் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு போன பிறகு, எங்கே இருக்கிறீங்க என்ன ஏதுன்னு கேட்டு, எனக்கு அந்த பியானோ வேணும், நான் வாங்கிக்கலாமா அப்படின்னு. வாங்கிக்கிறதா, நீ செய்கிற ஹெல்ப்ஃபுல்லான உன்னுடைய மனசுக்கு நான் என்னுடைய கிஃப்டாகவே கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. உங்கள் மனதுக்குள்ளே ஒரு எண்ணம் காட்சியாக விதையாக விழுந்து விட்டது, நீங்கள் திரும்ப திரும்ப அதை உருவேற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அருமை பெரியோர்களே, அதற்கான சூழல், அதற்கான மனிதர்கள், அதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் சேர்ந்து வருகின்றன என்பது 100% உண்மை. முயற்சித்து பாருங்கள், நடக்கும், நடக்கும் என்று நம்புங்கள், நடக்கும். இன்னும் சந்திப்போம். சிந்தனை செய் மனமே என்பது அதுதான். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.